LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரர்கள் என்பது நான் உங்கள் ஓவியம் சகத்துல்லா அப்பா. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிளெண்டர் 5.1 டுட்டோரியல் சீரிஸ் தான், அதுவும் பிகினர் டுட்டோரியல் சீரிஸ். ஸோ இது வந்து எபிசோட் 2. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக பிளெண்டர் யூஐ பற்றி சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இந்த வீடியோவில் ஒரு ஆப்ஜெக்டை வந்து எப்படி மாடிஃபை வைக்கிறது, புது ஆப்ஜெக்ட் வைக்கிறது, அதை எப்படி மூவ் பண்ணுறது, ரொட்டேட் பண்ணுறது, ஸ்கேலிங் பண்ணுறது, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை டெலீட் பண்ணுறது எப்படி, இதை பற்றி தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லெட்ஸ் கோ டு தி டுட்டோரியல். லாஸ்ட் வீடியோ பார்த்துன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பிளெண்ட் ஃபைலை வச்சு தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருந்தேன். ஸோ இதை வந்து சேவ் பண்ண சொல்லி கொடுத்தேன். இப்போ இதை சேவ் ஆஸ் பண்ணுறது எப்படின்னா, ஃபைல் சேவ் ஆஸ், இதே இதில் எபிசோட் 2 நான் சேவ் பண்ணி வைக்கிறேன். ஸோ அந்த பிளெண்ட் ஃபைலை யூஸ் பண்ண வேணாம், எபிசோடுக்கு தகுந்தாப்புல புது பிளெண்ட் ஃபைலை யூஸ் பண்ணுவேன். இது நான் சேவ் ஆஸ் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு எபிசோட் 2 வந்துருச்சு. இப்போ இதில் வந்து ஆக்சுவலாக நான் போன வீடியோவில் வந்து சில யூஐயை வந்து நான் சொல்லலை. அது என்னென்னா இந்த யூஐ தான், ஓகே, இந்த யூஐ அண்ட் இந்த யூஐ. ஸோ இதெல்லாம் என்னென்னா அது என்ன ரீசன் ஏன் சொல்லணும்னா, அது வந்து இந்த இதுக்கு தேவைப்படும் இந்த டுட்டோரியலுக்கு, அதனால தான். ஸோ இப்போ இதில் வந்து என்ன பண்ண போனால், ஒரு புது ஆப்ஜெக்ட் நான் ஒன்று வைக்கணும். ஒரு புது ஆப்ஜெக்ட் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஷார்ட்கட் கீ என்னன்னா ஷிஃப்ட் ஏ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது ஆப்ஜெக்ட் வந்து வைக்கலாம். இதில் நிறைய ஆப்ஜெக்ட் இருக்கும். மெஷ் இருக்குது, கர்வ் இருக்குது, டெக்ஸ்ட் இருக்குது, ஆர்மேச்சர் இருக்குது, நிறைய லைட் இருக்குது, கேமரா இருக்குது, எல்லாமே இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது. எதுக்குன்னு எனக்கும் தெரியலை, நிஜமாகவே எனக்கு தெரியலை. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே இருக்காது, இது வரைக்கும் ஒரு கூட அந்த ஸ்பீக்கர் யூஸ் பண்ணதே இல்லை. ஆனால் நம்ம மெயினாக வந்து வைக்க போகிறது பார்த்தீங்கன்னா மெஷ்ஷு தான். மெஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேனு, கியூபு, சர்க்கிள், ஸ்பியரு, சிலிண்டரு, இக்கோஸ்பியர், கோனு, நிறைய ஆப்ஜெக்ட் இருக்குது. நமக்கு என்ன ஆப்ஜெக்ட் தேவையோ இதெல்லாம் வைக்கலாம், ஓகேங்களா. இப்போ நான் ஒரு ஸ்பியர் வைக்கிறேன். ஸ்பியர் வந்து வச்சுட்டேன். இப்போ ஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. இப்போ நான் கிளிக் பண்ணால் எனக்கு ஸ்பியரை காணலை பாருங்கள். அது என்ன ரீசன்னா, இந்த ஸ்பியர் வந்து உங்களுக்கு இந்த ஒரு 3D கர்சர் ஒன்று தெரியுதா, நடுவில் 3D கர்சர், ஒரு சின்னதாக ஒரு புள்ளி மாதிரி, அதுக்கு பதிலாக 3D கர்சர்னு சொல்லுவாங்க. அது எங்கே இருக்கோ நீங்கள் வைக்கக்கூடிய புது ஆப்ஜெக்ட்டு அங்கே தான் வரும். இப்போ நான் 3D கர்சரை மாற்றுறதுக்கு இங்கே ஒரு சில ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த விண்டோ வந்து வரலன்னா டீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த விண்டோ வரும், போகும். அது வந்து 3D கர்சர்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே சும்மா இல்லையா ரேண்டமாக வைக்கிறேன். XYZல ரேண்டமாக ஒரு இடத்துல வச்சுட்டு இப்போ நான் ஷிஃப்டியை கொடுத்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சேன்னா எனக்கு 3D கர்சர் எங்கே இருக்கோ அங்கே தான் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வரும். இப்போ நான் 3D கர்சர் எங்கே வச்சேன்னா அங்கே ஒரு ஆப்ஜெக்ட் வரும், சிலிண்டர் வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை வைக்கிறது புதுசாட்டு. இப்போ முதல்ல ஒரு ஸ்பியர் வச்சோமே, அதை எங்கே அப்படின்னா அது வந்து இந்த இடத்துல இருக்கும், இதுக்கு பின்னாடி இருக்கும். ஸோ இப்போது இந்த இடத்துல இங்கே பாருங்கள், ஒரு 4 விஷயம் இருக்கும், 5 விஷயம் இருக்குது. 1 2 3 4 5. இந்த 5 என்னன்னு பார்ப்போம். இதில் அந்த ஃபஸ்ட்டு உள்ளது பை டிஃபால்ட் இது இருக்கும். இதுக்கு பேர் சாலிட் வியூன்னு சொல்லுவாங்க. சாலிட் வியூனா பை டிஃபால்ட் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் சாலிட் வியூ. இதில் இங்கே ஒரு வியூ இருக்குது, இது வந்து ஒயர் ஃப்ரேம் வியூன்னு சொல்லுவாங்க. ஒயர் ஃப்ரேம் வியூனா என்னென்னா, அந்த மெஷ் வந்து எந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கோ அதை உங்களுக்கு காட்டும் அந்த ஒயர் ஃப்ரேமை. இப்போ நீங்கள் வச்ச ஸ்பியர் பார்த்தீங்கன்னா அந்த கியூபுக்கு உள்ளே இருக்குல்ல, அங்கே இருக்குது. ஓகே, நான் மறுபடியும் இந்த இதுக்கு செலக்டர் பாக்ஸ்னு பேர். இந்த செலக்டர் ஆப்ஷன் இதிலே கொண்டு வந்துடுறேன். ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட் நான் செலக்ட் கொள்ளணும்னா எனக்கு வந்து இதில் வைக்கக்கூடாது, செலக்டர் பாரில் தான் வைக்கணும். செலக்டர் பாரில் வச்சா தான் நான் என்னோடய ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ண முடியும். இப்போ நான் இதை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு நான் இதை வெளியே மூவ் பண்ணணும். இந்த ஸ்பியரை நான் வெளியே மூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஷார்ட்கட் கீ ஜியை கொடுத்தீங்கன்னா சாதாரணமாக இப்படி மூவ் பண்ணி வைக்கலாம். ஸோ மறுபடியும் நான் சாலிட் வியூவே போயிடுறேன். இந்த ஒயர் ஃப்ரேம் வியூவில் பார்த்தீங்கன்னா நான் ஒயர் ஃப்ரேம் வியூ எனேபிள் பண்ணும்போது இங்கே ஒன்று பை டிஃபால்ட் எனேபிள் ஆகும். அது என்னென்னா எக்ஸ்ரேன்னு பேர். இப்போ நான் வச்சுக்கிட்டு நான் ஒயர் ஃப்ரேம் வந்து பார்த்தோன்னா எனக்கு இந்த ஸ்பியரோட ஒயர் ஃப்ரேம் தெரியுது. ஸ்பியருக்கு பின்னாடி அங்கே உள்ள அந்த கோணும் தெரியுது கரெக்டாக. நான் அந்த எக்ஸ்ரே ஆஃப் பண்ணால் எனக்கு பின்னாடி உள்ள ஆப்ஜெக்ட் தெரியாது. பை டிஃபால்ட் இதோட இந்த பேசிக் மெஷ் மட்டும் தான் எனக்கு தெரியும். இப்போ பாருங்கள், எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த பின்னாடி உள்ள ஆப்ஜெக்ட் தெரியாது. ஓகே, இப்போ இதை ஃபுல்லாக கவர் பண்ணிடும். ஆனால் இந்த எக்ஸ்ரே எனேபிள் பண்ணால் எனக்கு பின்னாடி உள்ள அந்த ஆப்ஜெக்ட்டும் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சாலிட் வியூவே வந்துடுறேன். சாலிட் வியூவிலேயே நான் வந்து இந்த எக்ஸ்ரே எனேபிள் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா சின்ன லைட்டாக கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சியாக அதை பின்னாடி உள்ள ஆப்ஜெக்ட் அது காட்டும். பட் இது நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி இது வந்து மெட்டீரியல் வியூன்னு பேர். மெட்டீரியல் வியூனா என்னென்னா உங்களுக்கு
இதுக்கு ஒரு மெட்டீரியல் நான் கொடுக்குறேன், ஒரு டெக்ஸ்சர் கொடுக்குறேன், அதனால் நார்மலாக அதை மட்டும் அது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டர் வியூன்னு பேர். ஸோ ரெண்டர் வியூனா என்னென்னா இதான் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு கேமராலேருந்து பார்த்தா நீங்கள் ஃபைனல் ரெண்டர் எப்படி இருக்குங்கிறத அது காட்டும். பட் இது வந்து உங்களுக்கு பேசிக்காக ஒரே ஒரு லைட்டு மட்டும் தான் இருக்குது. கரெக்டாக அந்த லைட்டு மட்டும் தான் இருக்குங்கிறனால உங்களுக்கு அந்த லைட்டை வச்சு காட்டுது. இப்போ அந்த லைட்டை மூவ் பண்ணி காட்டுறேன், ஜி ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டை மூவ் பண்ணால் அந்த ஷேடோ லைட்லாம் அதுக்கு ஏற்ற ரியாக்ட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து ரெண்டர் வியூன்னு பேர். பட் இதை வந்து நம்மளோட டீட்டெயில் நம்ம பார்க்க வேண்டாம், நம்ம சாலிட் வியூ மட்டும் வச்சு பார்ப்போம். இப்போ நான் இதே செலக்ட் பண்ணிவிட்டு நான் இதை மூவ் பண்ணுறேன். ஆனால் எனக்கு வந்து ஜி கொடுத்து ப்ரெஸ் பண்ணால் மூவ் ஆகுது கரெக்டாக. ஆனால் எனக்கு வந்து இப்படி நார்மலாக மூவ் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் எப்படி மூவ் ஆகும்னா இந்த எக்ஸ் ஆக்சஸில் எனக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா ஜியை கொடுங்க, எக்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். எக்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி எக்ஸில் இப்படி மூவ் ஆகும்னு சொல்லி எக்ஸில் மட்டும் தான் மூவ் ஆகும், ஒய் ஆக்சஸில் மூவ் ஆகாது, ஜெட் ஆக்சஸில் மூவ் ஆகாது. இப்படி மூவ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கேருந்து எனக்கு ஒய் ஆக்சஸில் மூவ் பண்ணோம் அப்படின்னா ஜியை கொடுத்து ஒய்யை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஒய் ஆக்சஸில் மட்டும் மூவ் ஆகும். அதே மாதிரி ஜியை கொடுத்து ஜெட்டில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜெட் ஆக்சஸில் மட்டும் மூவ் ஆகும். ஸோ இப்போ என்னென்னா இதில் வந்து ஜியை கொடுத்துட்டேன், எக்ஸ் ஆக்சஸில் மூவ் பண்ணுறேன். ஆனால் எனக்கு வந்து ஜியை ஒரு 5 பிக்சல் 5 யூனிட் மூவ் ஆகணும் அப்படின்னா ஜியை கொடுக்குறேன், எக்ஸை கொடுத்துட்டு 5 கொடுத்து என்டர் கொடுத்தா 5 கரெக்டாக 5 பிக்சல் மட்டும் மூவ் ஆகும். ஸோ இது எவ்வளோ மூவ் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா என்ன ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதுலேயும் நீங்கள் மூவ் பண்ணலாம். இந்த வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணி எக்ஸில் ஒய்யில் ஜெட்டில் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி 0 கொடுதுன்னா அது அந்த 0 அந்த சென்டருக்கு வந்துடும். அந்த கரெக்டான அந்த ஆரிஜின், அதாவது எக்ஸு ஒய் ஜெட் மூணும் ஜாயிண்ட் ஆகுதுல ஒரு பிளேஸ், அதுக்கப்புறம் ஆரிஜின் பேர். ஸோ இந்த 3ஐயும் நான் 0 ஆக்கிட்டேன்னா எனக்கு அது அந்த ஆரிஜின் பாயிண்ட்டுக்கு வந்துடும். இப்போ எனக்கு ஜி கொடுத்து எக்ஸ் கொடுத்து 50 கொடுத்தா அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 50 பிக்சல் தள்ளி மூவ் ஆகிருக்கு பாருங்க. அன்டூ பண்ணதுக்கு கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி பண்ணமும் அன்டூ ஆகிடும். ஜி கொடுத்து ஜெட்டு கொடுத்து 10 கொடுத்தனா கரெக்டாக 10 யூனிட் அது மேலே ஏறிடும். நீங்கள் எத்தனை யூனிட் கொடுக்கீங்களோ அத்தனை யூனிட் போகும். அதே தான் நீங்கள் இங்கேயும் கொடுத்துக்கலாம், அது கரெக்டாக அந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ எனக்கு வந்து இன்னொரு விதமாகவும் இதை மூவ் பண்ண முடியும். அது என்னென்னா இங்கே ஒன்று இருக்குது பாருங்களேன், இது வந்து மூவ் ஆப்ஷன். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி மூவ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எங்கே வேணுமோ மூவ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஜி கொடுக்காம ஃப்ரீ மூவும் பண்ண முடியும். வெறும் ஜியை கொடுத்தீங்கன்னா ஃப்ரீ மூவ் ஆகுதுல்ல, இது மாதிரி இந்த ஆப்ஷன்லேயும் ஃப்ரீ மூவ் பண்ண முடியாது. எப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட்டை பிடிச்சி இப்படி மூவ் பண்ணிங்கன்னா இதுலேயும் ஃப்ரீ மூவ் ஆகும். ஸோ என்ன சிம்பிளாக என்ன சொன்னேன்னா நீங்கள் ஜி கொடுத்து பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை இந்த டூல் மூலமாகவும் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி வந்து பேஸ்ட் ஆன் அந்த நம்ம யூஸ் பண்ணுற சிச்சுவேஷனை பொறுத்து ஜி கொடுக்கணுமா இல்லை இந்த டூலை யூஸ் பண்ணணுமாங்கிறது அந்த சிச்சுவேஷனை பொறுத்து தான் இருக்குது. பட் அது நீங்கள் போக உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இதில் வந்து எப்படி மூவ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கோ, நான் ஷிஃப்டியை கொடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் வச்சோம்ல அது மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னா இந்த ஆப்ஜெக்ட் ஆட் போங்க, இந்த ஷிஃப்டியை கொடுத்து இந்த ஆட் வருதுல இதே ஆட் தான் இங்கேயும் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே ஆப்ஷன் வந்து இங்கேயும் வரும். ஓகே, ஸோ நீங்கள் ஷிஃப்டியை கொடுத்தும் ஆட் பண்ணலாம், இல்லை இங்கே போயும் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பேசிக்காக வந்து ஒரு ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணி நம்ம மூவ் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் என்னென்னா ரொட்டேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ரொட்டேட் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள். மூவ் பண்ணுறதுக்கு ஜி கொடுத்துருக்கோம், ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஆர். ஸோ ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகும். நீங்கள் வெறும் ஆர் கொடுத்தீங்கன்னா ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகும். ஆனால் அதே இது ஆர் கொடுத்து எக்ஸ் கொடுத்தீங்கன்னா எக்ஸில் மட்டும் ரொட்டேட் ஆகும். ஸோ அதே நேரம் அந்த சைடில் இந்த விண்டோவை பாருங்கன்னா இங்கே ஆர் கொடுத்து எக்ஸில் கொடுத்தீங்கன்னா அந்த எவ்வளோ டிகிரி ரொட்டேட் ஆகிறதுக்கு அது அங்கே காட்டுது. அதே மாதிரி ஆர் கொடுத்து ஜெட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜெட் ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகும். அது எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் நம்ம இப்படி பண்ணலாம், எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ரொட்டேட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு ஆப்ஷன் என்னதுன்னா இந்த இது. ஸோ இதை வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ பாருங்கள் இங்கே ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூ கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற ரொட்டேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ணுறதை பற்றி பார்த்தோம், ரொட்டேட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். அடுத்து ஸ்கேலிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்கேலிங் என்னென்னா இங்கே இருக்க பாருங்க தான் ஸ்கேலிங். ஸோ ஸ்கேலிங் என்ன பண்ணோம்னா ஸ்கேலிங்க்கு ஷார்ட்கட் கீ வந்து எஸ். ஸோ எஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்கேல் ஆகும். நான் எஸ்ஸு
10ன்னு கொடுத்தா 10 மடங்கு ஸ்கேல் ஆகும், 10 யூனிட் ஸ்கேல் ஆகும். அன்டூ பண்ணுறேன். அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணிட்டு எஸ்ஸு 5 கொடுத்தா எல்லா ஆக்சிஸ்லையும் எக்ஸு ஒய் ஜெட் 3 ஆக்சிஸ்லையும் 5 மடங்கு ஸ்கேல் ஆகுது. ஓகே, அதே நேரம் எஸ்ஸு ஜெட்டு 5ன்னு கொடுத்தனா ஜெட் ஆக்சிஸில் மட்டும் 5 யூனிட் ஸ்கேல் ஆகும். இங்கே பாருங்கள், ஜெட் ஆக்சிஸில் மட்டும் 5 யூனிட் ஸ்கேல் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்களோ உங்களோட அந்த ஸ்கேல் வேல்யூவை வந்து இங்கே காட்டும். அதே மாதிரி நான் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் வந்து ஸ்கேல் பண்ணிக்க முடியும். இதையும் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் ஸ்கேல் பண்ண முடியும், ஒய் ஆக்சிஸில் மட்டும் ஸ்கேல் பண்ண முடியும். இன்னொரு டவுட் வரும் உங்களுக்கு, எனக்கு எக்ஸ்லையும் ஒய்லையும் மட்டும் ஸ்கேல் பண்ணணும், ஜெட் ஆக்சிஸில் பண்ணக்கூடாது, எக்ஸ்லையும் ஒய்லையும் ஒரே நேரத்தில் ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுவோம், எஸ் கொடுப்போம், எல்லா ஆக்சிஸையும் ஸ்கேல் ஆகும். ஆனால் ஜெட்டை மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னா ஷிஃப்ட் ஜெட் கொடுத்தீங்கன்னா போதும். எந்த ஆக்சிஸை செலக்ட் பண்ண எந்த ஆக்சிஸில் பண்ணக்கூடாதோ அதை செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் ஜெட்டு கொடுத்து பண்ணிவிட்டு ஸ்கேல் பண்ணிங்கன்னா ஜெட் ஆக்சிஸில் ஸ்கேல் பண்ணாது, மற்ற ஆக்சிஸில் ஸ்கேல் பண்ணும். இப்போது எஸ்ஸு ஷிஃப்ட் ஒய் கொடுத்தனா ஒய் ஆக்சிஸ் தவிர மிச்சம் 2 ஆக்சிஸ்லேயும் ஸ்கேல் பண்ணுது. எக்ஸ்லையும் ஜெட்லேயும் ஸ்கேல் பண்ணுது, ஒயில் வந்து ஸ்கேல் பண்ணாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஸ்கேல் பண்ணக்கூடியது. ஸோ இந்த ஸ்கேலிங்கை நம்ம இங்கேயும் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் பண்ணிக்க முடியும், ஒயில் ஸ்கேல் பண்ணிக்கலாம், எக்ஸில் ஸ்கேல் பண்ணிக்கலாம், ஜெட்டில் ஸ்கேல் பண்ணிக்கலாம். இந்த ஒரு வட்டமாக தெரியுதா ஒரு ஒயிட் கலரில், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஸ்கேலிங் எல்லா ஆங்கிலையும் ஸ்கேல் ஆகும். ஸோ இது வந்து இதான் வந்து உங்களுக்கு செலக்ட் ஒரு ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணோம், புது ஆப்ஜெக்ட் வச்சோம், அதை ரொட்டேட் பண்ணோம், மூவ் பண்ணணும், ரொட்டேட் பண்ணணும், ஸ்கேல் பண்ணோம். இப்போ ஆப்ஜெக்ட் டெலீட் பண்ணுறது எப்படின்னா ரொம்ப சிம்பிள். எக்ஸ் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும், இல்லை டெலீட் பண்ண கொடுத்தீங்கன்னா ஈஸியாக டெலீட் ஆகிடும். எக்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கும் டெலீட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். நீங்கள் அதில் டெலீட் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். ஆனால் அதே நேரம் நீங்கள் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணுற கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்காது, ஆட்டோமேட்டிக்காக டெலீட் பண்ணிடும். ஓகே, சரி. இப்போது இந்த 3D கர்சர் இருக்குது பாருங்கள், இதை வந்து நான் எல்லா இடத்துலையும் வைக்க முடியும். எனக்கு இது வந்து கரெக்டாக அந்த சென்டரில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷிஃப்ட் எஸ் கொடுத்து நிறைய ஷிஃப்ட் எஸ்ஸை பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஜெக்ட் நிறைய மெனு காட்டும். அதில் கர்சர் டு வேர்ல்டு ஆரிஜின் கொடுத்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடும். எனக்கு வந்து கிளிக் பண்ண வேணாம் அப்படின்னா ஷிஃப்ட் எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை காட்டு பாருங்கள் நம்பர் 1ன்னு. ஸோ உங்களுக்கு நம்பர் பேடில் 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது அந்த வேர்ல்டு ஆரிஜினுக்கு வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்டை நான் செலக்ட் பண்ண வைக்கிறேன். ஓகே, இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஒரு மூவ் 3D கர்சர் பார்த்தோம், மூவ் பார்த்தோம், ரொட்டேட் பார்த்தோம், ஸ்கேல் பார்த்தோம். இங்கே ஒன்று இருக்குது. இது என்னென்னா இது எல்லாமே இருக்கும். இதில் மூவ் ஆப்ஷனும் இருக்கும், ரொட்டேட் ஆப்ஷனும் இருக்கும், ஸ்கேலிங் ஆப்ஷனும் அதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எல்லாமே இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு புது ஆப்ஜெக்ட் ஒன்று வைக்கிறேன், ஷிஃப்டியை கொடுத்து ஒரு புது ஆப்ஜெக்ட் ஒன்று வைக்கிறேன். ஓகே, இங்கே ஒரு மெனு இருக்குது பாருங்கள், குளோபல்னு. ஸோ இது என்னென்னா இது வந்து உங்களுக்கு வியூ. ஓகேங்களா? ட்ரான்ஸ்ஃபார்ம் ஓரியன்டேஷன் சொல்லுவாங்க இதுக்கு. ஸோ இதில் குளோபல், லோக்கல், நார்மல், மெயினாக இந்த 3 தான் வந்து ஒர்க் வைஸ் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். மிச்சம் 3 பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டோம். இதில் குளோபல்லாம் என்ன, லோக்கல்னால் என்ன, நார்மல்னால் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் குளோபல், லோக்கல் மட்டும் தான் பார்க்க போகிறோம், நார்மல் வந்து பார்க்க போகிறது கிடையாது. ஸோ வந்து நான் என்னோட இந்த 3D கர்சர் இங்கே இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று நான் வைக்கிறேன், ஒரு கியூப் ஒன்று வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் என் ப்ரெஸ் பண்ணுறேன். நான் ஜெட் ஆக்சிஸில் வந்து இதை ஸ்கேல் பண்ணிக்கலாம். எஸ்ஸு ஜெட்டு கொடுத்தீங்கன்னா ஸ்கேல் ஆகிக்கும். இந்த மூவ் டூலை நான் வச்சுக்கிட்டு இப்போ நான் இதை வந்து ஓகே மூவ் டூலாம், இந்த மூவ் டூலுக்கு இப்போ இருக்கட்டும். இதை ரொட்டேட் கொடுக்குறேன். 6 ஜெட்டு இப்போ ரொட்டேட் கொடுத்தா வச்சுங்களேன். இது ரொட்டேட் கொடுத்தாலும் இந்த ஓகே பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜெட் ஆக்சிஸ் வந்து எனேபிள் ஆகாது எந்த ஒரு பிளெண்டர் புது பிளெண்டர் ஃபைலில். ஸோ நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது ஜெட் ஆக்சிஸ். இது வந்து குளோபல்னால் என்னென்னா இதை மாற்ற முடியாது உங்களால். எனக்கு இந்த இடத்துல இந்த ஒய் ஆக்சிஸ் ஃபுல்லாக அங்கே எக்ஸ் ஆக்சிஸ் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் மாற்ற முடியாது, அது அங்கே அப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் நான் இங்கே வச்சாலும் ஷிஃப்டியை கொடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறேன்.
ஸோ இதோட ஒய் ஆக்சிஸ் வந்து மேலே இருக்குது. இப்போ நான் இதோட ட்ரான்ஸ்ஃபார்மேஷனில் போயிட்டு இந்த ஒய் ஆக்சிஸ் அட்ஜஸ்ட் பண்ணுனா எனக்கு மேலே கீழே மட்டும் தான் போகும். எக்ஸ் ஆக்சிஸ் அட்ஜஸ்ட் பண்ணால் லெஃப்ட் ரைட்டு மட்டும் தான் போகும். ஒய் ஆக்சிஸ் அட்ஜஸ்ட் பண்ணால் ஃப்ரண்ட் பேக் மட்டும் தான் வரும். ஓகே, ஆனால் அதே இது நான் இதை ரொட்டேட் பண்ணுறேன். Z 6 ரொட்டேட் கொடுக்குறேன். இப்போ நான் மூவ் பண்ணாலும் எனக்கு வந்து மேலே கீழே மட்டும் தான் போகும். இப்போ ஆக்சுவலாக நான் வந்து இப்படி ஒரு பொருள் இருக்குது. இதை இப்படி மூவ் பண்ண Z ஆக்சிஸ் மூவ் பண்ணால் இப்படி ஆகுது. இந்த பொருளை ரொட்டேட் பண்ணிட்டேன். இப்போ மூவ் பண்ணால் இப்படி தானே போகணும். ஆனால் நீங்கள் குளோபல் வியூ வச்சிங்கன்னா அப்போவுமே அது இப்படி தான் மூவ் ஆகும். என்ன தான் இது ரொட்டேட்டாக இருந்தாலும் இப்படி தான் அது மூவ் ஆகும். ஸோ அதுதான் வந்து இந்த குளோபல் வியூ. இப்போ நான் வந்து இதை ரொட்டேட் பண்ணுறேன். ஓகே, ரொட்டேட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து -45 டிகிரி ரொட்டேட் பண்ணி வச்சுட்டேன். எக்ஸில் ரொட்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை மூவ் பண்ணுன்னா எனக்கு வந்து அந்த 45 டிகிரிக்கு அங்கிட்டு போகாது, கிராஸாக போகாது, மேலே தான் போகும். ஸோ நீங்கள் குளோபல் செட் பண்ணிட்டீங்கன்னா அது குளோபல் ஓரியன்டேஷனுக்கு ஏற்றாப்புல அது வந்து போகும். இப்போ அதே இது நான் என்ன பண்ணுறேன், இதை அன்டூ பண்ணிடுறேன். அன்டூ பண்ணிவிட்டு இப்போ நான் அதே மாதிரி 45 டிகிரி வச்சிடறேன். வச்சுட்டு நான் இங்கே Z ஆக்சிஸ் ஸ்கேல் போகிறேன். இதில் வந்து ஸோ இங்கே வந்து குளோபலுக்கு பதிலாட்டு லோக்கல் வியூ வைக்கிறேன். லோக்கல் வியூ வச்சுட்டு இப்போ நான் இதை ரொட்டேட் பண்ணுறேன். நான் இதை ரொட்டேட் பண்ணோன்னு பாருங்கள், இந்த -45 டிகிரி கொடுத்துறேன். முன்னாடி வந்து இந்த அம்புக்குறி இருக்குல்ல, இந்த கியூபோட Z ஆக்சிஸ் அது குளோபல் ஆக்சிஸோட தான் அலைன் ஆகி இருந்துச்சு, கரெக்டாக. ஆனால் இப்போ பாருங்கள் இந்த இதோட அம்புக்குறியை வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதுவும் 45 டிகிரி ரொட்டேட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் குளோபல் செட் பண்ணேன்னா அது குளோபல் வியூக்கு அலைன் ஆகிக்கும். லோக்கல் செட் பண்ணேன்னா லோக்கல் வியூக்கு அலைன் ஆகிக்கும். முன்னாடி குளோபலை வச்சுட்டு நான் இதை Z ஆக்சிஸில் மூவ் பண்ணால் மேலேக்கு என்ன தான் ரொட்டேட் ஆகியிருந்தாலுமே மேலே தான் போகுது. அது குளோபல் எக்ஸ் ஜெட்டை தான் ஃபாலோ பண்ணி மேலேக்கு தான் மூவ் ஆகுது. ஓகே, நான் ஐ திங்க் உங்களுக்கு இப்படி சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். நான் இதை குளோபல் வியூ வச்சிடறேன். 6x -45 கொடுத்து ரொட்டேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த அம்புக்குறி வந்து மேலே நோக்கி இருக்குது, கரெக்டாக. ஆக்சுவலாக இது ரொட்டேட் ஆனால் இதோட அம்புக்குறி ரொட்டேட் ஆகணும், பட் அது ரொட்டேட் ஆகலை. நீங்கள் குளோபல் செட் பண்ணிங்கன்னா அது குளோபலில் தான் இருக்கும். நான் GZ கொடுத்தனா அது குளோபல் Z ஆக்சிஸை ஃபாலோ பண்ணி மேலேக்கிலேயே மூவ் ஆகும். ஆனால் அதே இது நான் இங்கே லோக்கல் வியூ வச்சேன்னா கரெக்டாக இது பாருங்க, அந்த அம்புக்குறி வந்து இந்த Z ஆக்சிஸ் வந்து அம்புக்குறி அதுக்கு ஏற்றாப்புல -45 டிகிரி ஆயிரும். அதேனால இந்த ஒய் ஆக்சிஸோட அம்புக்குறியும் கியூவோட அந்த கியூபோட ஒய் ஆக்சிஸ் அம்புக்குறியும் இதோட அலைன் ஆகாமல் அதுவும் 45 டிகிரி கீழே போயிடுச்சு, கரெக்டாக. இப்போ நான் அதை ஜி கொடுத்து Z ஆக்சிஸில் மூவ் பண்ணால் அது கிராஸாக மூவ் ஆகும். ஓகே, பாருங்க, இதான் உங்களுக்கு இதான் வந்து லோக்கல் ஆக்சஸ்னு பேர், லோக்கல் ஓரியன்டேஷன். ஆனால் அதே தான் குளோபல் வச்சா அது குளோபல் ஓரியன்டேஷன் அலைன் ஆகும். இப்போ நான் வந்து Z ஆக்சிஸ் கொடுத்து மூவ் பண்ணால் மேலே கீழே மட்டும் தான் மூவ் ஆகும். ஆனால் அதே இது நான் லோக்கல் வச்சா Z ஆக்சிஸ் கொடுத்தா இங்கிட்டு தான் மூவ் ஆகும். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் கொடுத்தா இப்படி தான் மூவ் ஆகும். ஆனால் அதே இது குளோபலை வச்சுட்டு நான் ஒய் ஆக்சிஸ் கொடுத்தா குளோபல் ஒய் ஆக்சிஸில் அது மூவ் ஆகும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா லோக்கலுக்கும் குளோபல் ஓரியன்டேஷனுக்கும் உண்டான வித்தியாசம். ஓகே, இங்கே ஒரு சில ஆப்ஷன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பைவோட் பாயிண்ட் பேர், பைவோட் பாயிண்ட். ஸோ இது என்னென்னா இதில் வந்து மெயினாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் யூஸ் பண்ணுறது பை டிஃபால்ட் மீடியம் தான் அதில் இருக்கும், அப்படியே இருக்கட்டும். இண்டிவிஜுவல் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவேன். இது உங்களுக்கு இப்போ புரியாது, அடுத்து வரக்கூடிய டூட்டல் தான் உங்களுக்கு புரியும். 3D கர்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸோ இது என்னென்னா நான் 3D கர்சர் வச்சுட்டேன். இப்போ நான் இதை மூவ் பண்ணால் ஓகே எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை, அப்படி தானே. இந்த 3D கர்சர் வந்து இப்போ சென்டரில் இருக்குது. ஸோ நான் அந்த ஆப்ஜெக்டை சென்டர்லேருந்து மூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை வந்து மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு விஷயமே தெரியல, கரெக்டாக. ஆனால் அதே இது நான் ரொட்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க அந்த ஆப்ஜெக்டை. இதுக்கு முன்னாடி நான் மீடியன் பாயிண்ட் வச்சா இந்த ரொட்டேஷன் வந்து இங்கே தானே வருது, ரொட்டேஷன். ஆனால் அதே இது நான் 3D கர்சர் வச்சா ரொட்டேஷன் இங்கேருந்து ஆகும். நான் ரொட்டேட் கொடுத்து Z ஆக்சிஸில் கொடுத்தா அது பாருங்கள் எங்கே ரொட்டேட் ஆகுது. ஃப்ரீ ரொட்டேஷன் பண்ணால் இதை சென்டர் பாயிண்ட்டாக வச்சு அதை ரொட்டேட் பண்ணும். இப்போ இந்த 3D கர்சர் நான் வேறு எங்கேயாவது சும்மா ரேண்டமாக எங்கேயாவது வைக்கிறேன். இப்போ நான் ரொட்டேட் பண்ணால் 3D கர்சர் எங்கே இருக்கோ அங்கேருந்து ரொட்டேட் ஆகும். 3D கர்சர் இங்கே இருந்துச்சுன்னா இதை சென்டர் பாயிண்ட்டாக வச்சு இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேட் பண்ணும். 3D கர்சர் ரொட்டேட் மட்டும் இல்லை, ஸ்கேலிங்கும் 3D கர்சர் வச்சு பண்ணும். ஆனால் அதே தான் மீடியன் வச்சா வச்சிங்களேன், இந்த ஆப்ஜெக்டோட சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல அதை வச்சு ஸ்கேல் பண்ணும்.
ஆனால் அதே 3D கர்சர் நான் எங்கேயாவது வச்சுட்டு இப்போ நான் 3D கர்சர் ஆப்ஷன் வச்சா 3D கர்சர் எங்கே இருக்கோ அங்கே வச்சு அதோட ரொட்டேஷனையோ மூவ்மெண்ட்டையோ ட்ரான்ஸ்ஃபார்மையோ பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இனி வரக்கூடிய ட்யூட்டோரியல்லாம் இந்த விஷயம் இந்த இதெல்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு புரியும். நான் கண்டிப்பாக வந்து ஒரு 3D மாடலிங் பண்ணி காமிச்சு தான் உங்களுக்கு ட்யூட்டோரியலே வந்து பண்ணுவேன். ஓகே, இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ மூவ் பண்ணியாச்சு, ரொட்டேஷன் பண்ணியாச்சு, ஸ்கேல் பண்ணியாச்சு. இன்னொரு விஷயம் இருக்குது, அதுக்கு ஒரு காப்பி பண்ணுறதுன்னு பேர். அதையும் பார்த்துருவோம். கர்சர் டு வேர்ல்டு ஆர்ஜின் ஷிஃப்டர்ஸ் கொடுத்து கர்சர் டு வேர்ல்டு ஆர்ஜின் கொடுங்க. இதில் இந்த செலெக்ஷன் டூல் வரேன், ஒரு க்யூப் ஒன்று வைக்கிறேன். க்யூப் வச்சு எல்லாம் பண்ணுவோம். ஸோ காப்பி பண்ணதுக்கு என்னதுன்னா ஷிஃப்ட் டி கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகும். ஃப்ரீயாக காப்பி ஆகுது. சும்மா எங்கேயாவது வச்சுருங்க. இதையும் பை டிஃபால்ட் மீடியம் பாயிண்ட்டே வச்சுருங்க. 3D கர்சரில் பை டிஃபால்ட் வைக்காதீங்க, அது ஆபத்து. உண்மையில் சொன்னால் அது ஆபத்து. ஏன்னா உங்களுக்கு மாடலிங் பண்ணும்போது அதோட விஷயம் புரியும். நானே பல தடவை அதில் மாட்டியிருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து ஃப்ரீ மூவ் பண்ணி வச்சாச்சு. ஆனால் அதே இது நான் ஷிஃப்ட் டி கொடுத்து நான் காப்பி பண்ணேன், காப்பி ஆகிட்டு இருக்கு. ஷிஃப்ட் டி கொடுத்து வச்சுருக்கோம்ல, எக்ஸ் கொடுத்தனா எக்ஸ் ஆக்சஸில் காப்பி ஆகும். ஷிஃப்ட் டி கொடுத்து ஒய்யில் கொடுத்தனா ஒய் ஆக்சஸ், ஜெட்டு கொடுத்தா ஜெட் ஆக்சஸில் காப்பி ஆகுது. ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒய்யை ப்ரெஸ் பண்ணால் ஒய் ஆக்சஸில் காப்பி ஆகும். ஸோ இதான் வந்து காப்பி பண்ணுறது. டூப்ளிகேட் ஷிஃப்ட், அதாவது டினா டூப்ளிகேட், ஷிஃப்ட் டினா டூப்ளிகேட். அதே நேரம் ஷிஃப்ட் டி பிடிச்சிட்டு எக்ஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 8ன்னு கொடுத்தா 8 யூனிட் தள்ளி காப்பி ஆகும். அதே நேரம் ஷிஃப்ட் டி கொடுத்துட்டு ஒய் ஆக்சஸில் -10ன்னு கொடுத்தா -10 10 யூனிட் தள்ளி காப்பி ஆகுது. ஸோ இதான் வந்து காப்பி பண்ணுறது. இதில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறோம், அதை வந்து மூவ் பண்ணுறோம், ரொட்டேஷன் பண்ணுறோம், ஸ்கேலிங் பண்ணுறோம். அதாவது லோக்கல் வியூலையும் குளோபல் வியூலையும் ரொட்டேஷன் ஸ்கேலிங் பண்ணுறோம். 3D கர்சரை வச்சு அந்த இடத்துல வந்து நம்ம ரொட்டேஷன் பண்ணுறோம். அதை பைவோட் பாயிண்ட்டாக வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். எல்லாம் பார்த்தோம். அப்புறம் டூப்ளிகேட் பண்ணுறதையும் பார்த்துட்டோம். இன்னும் ஒன்றே மட்டும் இருக்குது, அதை பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சிடலாம். அது என்னென்னா, ஸோ நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். ஷிஃப்ட் டி கொடுத்து ஷிஃப்ட் ஏ கொடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிடறேன். இங்கே ஒன்று இருக்குது, ஒரு மேக்னெட் மாதிரி. இது என்னென்னா ஸ்னாப்னு பேர். ஸ்னாப்னா இப்போ நீங்கள் ஷிஃப்ட் டி கொடுத்து மூவ் பண்ணால் நீங்கள் ஈஸியாக ஃப்ரீயாக மூவ் ஆகுதுங்களா. ஆனால் நீங்கள் ஸ்னாப் எனேபிள் பண்ணிங்கன்னா இப்போ நான் ஷிஃப்ட் டி கொடுத்துட்டு ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியாது. வந்து இந்த ஒவ்வொரு கட்டமாக இருக்குல்ல, இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டு கட்டமாக ஒவ்வொன்றும் ஒரு பாயிண்ட்டு, அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு ஏற்றாப்புல அது மூவ் ஆகும். ஃப்ரீ மூவ் பண்ண முடியாது உங்களால். இப்போ ஜெட் ஆக்சிஸில் மூவ் பண்ணால் ஒவ்வொரு பாயிண்ட்டாக மூவ் ஆகுது பாருங்கள். ஷிஃப்ட் டி கொடுக்குறேன். ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணாலுமே ஒவ்வொரு பாயிண்ட்டாக மூவ் ஆகும். நான் ஸ்கேலிங் பண்ணால் உங்களுக்கு அந்த பாயிண்ட்டாக ஸ்கேல் ஆகும். இது ஒன்று. சரி, இப்போ இந்த என்னோடய ஆப்ஜெக்ட் வந்து இந்த 3D கர்சர் சென்டரில் இருக்குது. என்னோடய ஆப்ஜெக்ட் வந்து தள்ளி இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட்டை நான் சென்டரில் மறுபடியும் இந்த 3D கர்சர் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இதில் வந்து 3 செலக்ட் பண்ணி 0 கொடுத்தீங்கன்னா அது போயிடும், அந்த இடத்துக்கு போயிடும். கரெக்டாக? ஆனால் என்னோடய 3D கர்சர் வந்து சென்டரில் இல்லை, வேறு எங்கேயோ இருக்குது. ஓகே, நான் 3D கர்சர் வேறு எங்கேயோ வச்சுட்டேன். இப்போ இந்த 3D கர்சர் வந்து ரேண்டம் ஒரு இடத்துல இருக்கலாம், அந்த இடத்துக்கு என்னோடய ஆப்ஜெக்ட் போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துட்டு செலெக்ஷன் டு கர்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு வந்து ஷிஃப்டர்ஸை பிடிச்சிட்டு 8 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 8 ஷிஃப்டர்ஸை பிடிச்சி நம்பர் பேரில் 8 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது நேராக வந்து அங்கே போயிடும். ஓகே, இப்போ நான் அன்டூ பண்ணிட்டு உங்களுக்கு மறுபடியும் செஞ்சு காட்டுறேன். ஷிஃப்டர்ஸை பிடிச்சிட்டு செலெக்ஷன் டு கர்சர் இதை கிளிக் பண்ணால் ஷிஃப்டர்ஸை பிடிச்சி 8 ப்ரெஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான், அது போயிடுச்சு. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை வச்சோம், மூவ் பண்ணோம், அதோட ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம், அதோட பைவோட் பாயிண்ட்னா என்னென்னு பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ போதும். அடுத்த வீடியோவில் ஒரு ஆப்ஜெக்டை அந்த மெஷ்ஷை உள்ளே போய் அதை எடிட் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் மோடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் எடிட் மோடுன்னு ஒன்று இருக்குது. இந்த மோடை பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ போதும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தொடர்ச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் என் சேனல் வந்திருக்காது. கிட்டத்தட்ட 10 வருஷ உழைப்பு வந்து மானிட்டைசேஷன் போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் வருது தான். பட் இருந்தாலும் நான் கொண்டு வந்துடுவேன். மறுபடியும் அவங்க அந்த 4000 ஹவர்ஸை கேட்பாங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டம். பட் நான் இதான் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் கொடுத்துருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதோட உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சகத்துல்லா அப்பா. நன்றி, பாய்.